அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் கடுகு சேர்க்க மாட்டாங்க. எனக்கு கடுகு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்து அது வறுந்ததும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா சுண்டி வந்ததும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆல்ரெடி 2 விசில் விட்டு பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்க முடியல, அரிசியும் பட்டாணியும் சேர்க்கறது. கலந்து விட்டுட்டு ஒரு காபடி அரிசிக்கு 2 காபடி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு, மேலே லைட்டாக கொத்தமல்லி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக பட்டாணி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி ஸ்மெல் அந்த டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்துருக்கேன். அப்புறம் வெங்காய பச்சடி. பை ஃப்ரெண்ட்ஸ்.